SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் புறக்கணிப்பு விவகாரம், கஜேந்திரன் எம்பி உள்ளிட்டோர் பிணையில் விடுதலை. யாழ்ப்பாண கடற்தொழிலாளர்கள் மூவர் இந்திய கடற்படையால் கைது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்க மாட்டேன். பணத்தை கொள்ளையிட்ட போலீசார் கைது. கோர விபத்தில் 1.5 வயது குழந்தை பலி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காதல் செய்யுங்கள், ரஷ்ய மக்களுடன் புடின் வலியுறுத்தல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களும் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பு செய்யுமாறு கோரி அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இவ்வாறு பரப்புரையில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் உட்பட சிலரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றத்தால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவரது சட்டத்தரணிகள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதும் புறக்கணிக்க கோருவதும் சட்டவிரோதமானது என்று நீதிமன்றத்தில் வாதிட்டார். அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரனும் ஏனைய சந்தேக நபர்களும் சற்று முன் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ராமேஸ்வரம் அருகே இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த 3 இலங்கை கடற்தொழிலாளர்களை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வங்காள விரிகுடா கடற்பகுதியில் ரோந்து பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்திய கடலோர காவல் படையினர் கண்ணாடி இழைப்படகில் இருந்த 3 கைது செய்தனர். இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மண்டபத்தில் உள்ள கடலோர காவல் படை அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை நெடுங்குளத்தைச் சேர்ந்த ஆர் நிரோஷன், யாழ்ப்பாணம் உடுத்துறை தாளிகடியைச் சேர்ந்த டி பாலரமேஷ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பி புலைகுமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் கூட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். இரத்தபுணையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சிலர் பல்வேறு விடயங்களை குறைப்பதாக கூறுகின்றார்கள். அரசியல் வாக்குறுதிகளை பற்றி மக்களுக்கு தெரியும். இதுபோன்ற விசித்திர கதைகளை மக்கள் கேட்டிருக்கின்றார்கள். அரசியல் மேடையில் கோமாளிகளை தேடும் தேர்தல் இது அல்ல. எங்களின் தேர்தல் அறிக்கையில் முடியாதது எதுவுமில்லை என்று கூறியுள்ளார். கொழும்பு 15 பிரதேசத்தில் வீடொன்றில் 14 லட்சம் ரூபாய் பணத்தினை கொள்ளையிட்ட 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் முகத்துவாரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புளூ மண்டல் போலீசில் கடமையாற்றும் 2 கான்ஸ்டபிள், ஒரு சார்ஜன் மற்றும் கொழும்பு வடக்கு புலனாய்வு பிரிவில் அதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பொலனறுவை மைகிங்கன வீதியில் ஆண்பந்துர சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் 1.5 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. பொலனறுவையிலிருந்து மையங்கனை நோக்கி பயணித்த வேனின் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதால் வேன் வீதியை விட்டு விலகி எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை, அவரது சகோதரர், தாய் மற்றும் முச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்ற நபர் தெய்யத்த கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை உயிரிழந்துள்ளது. விபத்து தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வானில் பயணித்த ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். உக்ரைன் மீதான படையெடுப்பை அடுத்து ரஷ்யா ராணுவத்திற்கு பேரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வதென்பது படு திண்டாட்டமாக மாறியுள்ளது. அத்துடன் ரஷ்யாவில் பிறப்பு விகிதமும் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காதல் செய்யும்படி ரஷ்யா மக்கள் ஜனாதிபதி புடின் ரஷ்யா மக்களுக்கு ஜனாதிபதி புடின் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் புறக்கணிப்பு விவகாரம், கஜேந்திரன் எம்பி உள்ளிட்டோர் பிணையில் விடுதலை. யாழ்ப்பாண கடற்தொழிலாளர்கள் மூவர் இந்திய கடற்படையால் கைது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்க மாட்டேன். பணத்தை கொள்ளையிட்ட போலீசார் கைது. கோர விபத்தில் 1.5 வயது குழந்தை பலி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காதல் செய்யுங்கள், ரஷ்ய மக்களுடன் புடின் வலியுறுத்தல்.